வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசகல பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருஷரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசாரியாபுரி தவத்திரு கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம் சுரபம் பேரேஸ்வரி நடரி பாபாஜத்திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாசா ஓம் ஐம் சரணபைரேஸ்வரி ஓம் கிரிம் யோகபேசுபஜம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிரிமை ஜெகன்மாதா பிதா பரபம் சுரபம் வீரபைரவம் திருவுடைய அப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/2/5 காலை மணி 9 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான காசி கால புவனேஸ்வரி பைரவர் ஆன்மீக தகவல். நேற்று நான் இந்த குஷா குஷி கரண்டியை பற்றி நான் பேசியிருந்தேன். அது சிராத்த கரண்டி, ரொம்ப முக்கியமான ஒரு கரண்டி. அதாவது நம்ம முன்னோர்கள் வழிபாடான இந்த சிராத்தத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம். எல்லா பூஜையும் யார் ஒருத்தர் எந்த பூஜை செய்தாலும் கண்டிப்பாக முதல் பூஜையே முன்னோர்கள் செய்கிற இந்த சிராத்த பூஜை. ரெண்டாவது, நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த இறப்பு காரியத்தை தீட்டு தோஷம் நினைக்காதீங்க. தீட்டு தோஷம் நினைக்காது, ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னு சொன்னோன்னா, முன்னோர்களுக்கு மாதா பிதா குரு இந்த 3 பேர்த்துக்காவது நம்ம இறைவனாக பாவித்து நல்லா இந்த சமண்டீகரண பூஜையை நல்லா விரிவாகவும் நல்ல சிறப்பாகவும் கண்டிப்பாக நம்ம செய்யணும். கடவுளுக்கு சமமாக பாவித்து, எப்படி அம்மா நம்மளுக்கு தெய்வமோ, இறந்த பின்னும் அவங்க உடம்பு நம்மளுக்கு தெய்வம் தான். உயிரோடு இருக்கும்போது ஒருத்தன் தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும் நம்ம எப்பயுமே கரெக்டாக செய்யணும். அதை சொன்னேன், மாதா பிதா குரு இந்த 3 ஜீவனுக்கும் நம்ம இறைவனுக்கு சமமாக பாவித்து நம்ம பூஜிக்கணும். நேற்று நான் ஏன் நான் இந்த சிராத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இது ஆன்மீகத்தை நல்லா படித்தவங்களுக்கு தான் இந்த விவரம் தெரியும். ஆன்மீக சாஸ்திரங்கள் நல்லா படித்தவங்க, கருடபுரம் நல்லா படித்தவங்க, சாஸ்திரம் நல்லா படித்தவங்க. சரி, ஓம் கிரீ நமச்சிவாய பைரவ சிவம். எப்பயுமே நம்ம இந்த சிராத்தம் செய்யும் போது நான் என்ன சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கல. சிராத்தத்தை பேசிக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆடி அமாவாசைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம இதை ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவு நீங்கள் செய்து பலன் பார்த்து உணர்ந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் மாட்டேன் இன்னும் சிறப்பாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சரிம்மா, நேற்று நான் குஷா குஷி கரண்டியை பற்றி நான் காமிச்சேன். இது சிராத்தத்துக்கு பயன்படுத்து. இன்றைக்கி நான் அந்த பொருளோடு சேர்ந்து ரொம்ப முக்கியமான விஷ்ணு பாதம். விஷ்ணு பாதம், இந்த விஷ்ணு பாதம் எப்படி இருக்கும் சொன்னால் எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள். இதுதான் விஷ்ணு பாதம். அது விஷ்ணு பாதம். இது இதோட சங்கு, சக்கரம், கதை, மீன், சுதர்சன சக்கரம் எல்லாம் கொடி எல்லாம் இப்படி தான் இது விஷ்ணு பாதம் சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கும் சொன்னால், இது காயாவில் கிடைக்கும். அது ரெண்டாவது, இது சின்னதாக இருக்குது. 3 இன்ச்சு 5 இன்ச்சு, இது 7 இன்ச்சு இருக்கும். இது 7 இன்ச்சு இருக்கும். இது எனக்கு ஒரு குரு தட்சணையாக ஒருத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. குரு தட்சணை எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப விசேஷம். இது விஷ்ணு பாதம் சிராத்தத்துக்கு ஆரம்பிக்க முன்னால் சாதத்தை வடித்து சாதத்து மேலேயோ இல்லைன்னா பழங்கள் மேலேயோ எந்த பொருள் நம்ம சிராத்தம் செய்ய போகிறோமோ அதுக்கு மேலே இந்த பொருளை திருப்பப்பிள்ளை விரித்து அது மேலே அடுக்கி, அது மேலே கட்டமாக அடுக்கி, அது மேலே இந்த விஷ்ணு பாதத்தை வைத்து நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா காயத்ரி மந்திரமும், கிருஷ்ண பரமாத்மாவோட மூல மந்திரமும், இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டோத்திரமும், நாமாவளி, இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மா சகசிரநாம அர்ச்சனையும் பண்ணலாம். இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது எந்த இடம்னு சொன்னால், மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் உங்களுக்கு தெரியும், பிதாமகர். அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிதாமகரான பீஷ்மர் தான் கங்கை மைந்தன். கங்காவோட குழந்தையே பீஷ்மர் தான். அவருக்கு இறப்பு எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் நடக்கணும் சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவை வரம் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு வரம் அவருக்கு உண்டு. அப்போ பஞ்சாங்கத்தில் தட்சிணாயனம் உத்தராயணம் 2 விதம் இருக்குது. தட்சிணாயனம் என்பது ஆடி மாதத்தை தொடர்ந்து தை மாதம் முடிகிற வரைக்கும் தட்சிணாயனம். உத்தராயணம் தை மாதத்துக்கு பிறகு ஆடி மாதக்குள்ளே வர சூரியனுக்கு பேர் உத்தராயணம். இது 6 மாத காலம் தேவர காலமும் 6 காலம் மனுஷ காலம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உத்தராயணத்தில் தான் அவர் உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு அந்த உயிரை அவர் கையில் பிடிச்சி வச்சுருப்பார். பாண்டவர் யுத்தம் 13ஆம் நாள் இந்த மகாபாரதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 13ஆம் நாள் பீஷ்மர் கிருஷ்ண பரமாத்மாவோட ஆலோசனைப்படி இப்போ அர்ஜுனன் என்ன செய்வார், காண்டிபன் அர்ஜுனன் என்ன செய்வார்னா, அம்பாலை ஏய்ந்து அவர் படுக்கையில் படுக்க வச்சுருப்பார். அம்பு படுக்கையால் அவரை படுக்க வச்சுருப்பாங்க. அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பாண்டவர்களும் கௌரவம் சுற்றி நிற்பாங்க. ஏன்னா பிதாமகர் இல்லையா, அவர் இறக்கம் தருவாயில் இருக்கார். ஆனால் அவர் உயிர் போகக்கூடாதுன்னு அவர் தட்சிணாயனத்தில் எனக்கு உயிர் போகக்கூடாது, உத்தராயணத்தில் தான் நான் உயிர் போகணும்
சொல்லி அப்போ அவர் சொல்லுவார். அப்போ தை மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ளே என் உயிர் போகணும், ஏன்னா அது போனால் தான் எனக்கு நல்ல காலம் மோட்சம் சொல்லி பிதாமகர் பீஷ்மரையும் அதை வலியுறுத்தியிருப்பார். உயிர் மட்டும் இருக்க, மற்ற உடம்புல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். அப்போ அவருக்கு எல்லா ரத்தமும் யுத்தத்தில் வெளியாயிடும். அப்போ திரௌபதி உங்களுக்கு தெரியும், திரௌபதி நம்ம பாண்டவரோட மனைவி. அவங்க கேட்பாங்க, அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, பிதாமகர் பீஷ்மரே, இந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய தர்மத்தை சொல்லிக் கொடுங்க. தர்மம்னா வாழ்க்கை எப்படி நடப்பது, எப்படி வழிபாடு செய்வது, வாழ்க்கை எப்படி தர்மமாக இருப்பது, உங்களுடைய தர்மத்தை சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கேட்பார். அப்போ அவர் தர்மத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது திரௌபதி அம்மா கேட்பாங்க, யார், பாண்டவரோட மனைவி கேட்பாங்க, பிதாமகனே, அன்னைக்கு என்னோட சேலையை உருவும் போது உங்கள் தர்மம் எங்கே போச்சு? இப்போ நீங்கள் தர்மத்தை சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவரா சொல்லி கேட்கும் போது அவர் சொல்லுவார், அப்போ நான் கௌரவனுடைய ரத்தத்தில் சாப்பாடை சாப்பிட்டதால அவனுக்கு நான் நன்றி கடனாக இருந்தேன். இப்போ அவனோட சாப்பிட்ட ரத்தங்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. யுத்தத்தில் இந்த தாயோட ரத்தம் ஒண்டி தான் என் உடம்புல இருக்குது, அதனால் அந்த தர்மத்தை நான் சொல்கிறேன் சொல்லுவார். அப்போ அந்த திரௌபதி காலை தொட்டு கும்பிட்டு தர்மத்தை சொல்லும்போது முதல்ல சொன்ன தர்மம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சகஸ்ராமம் அர்ச்சனை. நீங்கள் பாருங்கள், இறப்புனா தீட்டு, கோயிலுக்கு போகக்கூடாது, அது சரிதான், கோயிலுக்கு போகக்கூடாது, அப்படி இப்படி என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அம்சத்தில் பிறந்த பீஷ்மர் மரண படுக்கையில் படுக்கும் போது அவர் சொன்ன வாசம், அது எப்படின்னா பீஷ்மர் வாசான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மாவோட சகஸ்ராம அர்ச்சனையிலே பீஷ்ம உபாவாசம்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, பீஷ்மர் மரண படுக்கையில் இருக்கும் போது அவர் சொன்ன உபவாசம் சொல்லுவாங்க. உபவாசம்னா உபதேசம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவுடைய சகஸ்ராமம் அர்ச்சனை நீங்கள் சொன்னாலே வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சுகுச்சமாக வாழுவீங்க சொல்லி அவர் சொன்ன தர்மமே அதுதான். அப்போ தான் நகுலன் சகாதேவன் 2 பேரும் கிருஷ்ண பரமாத்மா மந்திரமான இந்த சகஸ்ராம அர்ச்சனையை அவர் சொல்ல 1008 நாமத்தை எழுதுவாங்க. அதனால தான் பீஷ்மர் அர்க்கியம் தனியாக வரும். கடைசி சிராதத்தில் பீஷ்மருக்கு ஒரு அர்க்கியம் கொடுக்கணுமா. ஏன் சொன்னால், பீஷ்மர் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரமான சகஸ்ராம அர்ச்சனையை, வேத மந்திரத்தை உலகத்துக்கு கொடுக்குறார், தர்மமாக கொடுக்குறார். எல்லாரும் இதை படிங்கன்ட்டு. அப்போ மரண படுக்கையில் அவர் சொல்லும் போது அவருக்கு என்ன தீட்டு வந்ததா பாருங்கள். எல்லாம் தெரிஞ்ச மகாபாரத யுத்த கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்கிறார். பீஷ்மருக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. அவர் ஒரு மந்திரத்தை சொல்லும் போது நம்மளும் அதை தான் கடைப்பிடிக்கிறோம். அப்போ இந்த கிருஷ்ண பரமாத்மா மந்திரமான இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தையோ இல்லை அஸ்தோத்திரத்தையோ இல்லை காயத்ரி மந்திரத்துலையோ தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட தாயோ இல்லை தந்தையோ குருவோ வைரவ சிவசாஜி மறைஞ்சிட்டா, அது மரணம் அடைஞ்சிட்டா, ஒரு வெங்கல விளக்கு எடுத்து, வெங்கல விளக்கு அடிப்படையில் மண் அகல் விளக்கில் இந்த மாதிரி காரியத்துக்கு மண் அகல் விளக்கை பயன்படுத்தணும். மண் அகல் எடுத்து சாணம் பூசி அதை ஊற வச்சு தண்ணியில் சாணம் பூசி நல்லா பெரிய அகல் விளக்கா 2 வெள்ளைத்திரி போட்டு பஞ்சக்கூட்டெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ண மந்திரமான சகஸ்ரநாம அர்ச்சனையோ இல்லை அஸ்தோத்திரையோ இல்லை காயத்ரி மந்திரம் 108 முறை 1008 முறையாக சொல்லுங்கள். அந்த ஆத்மா கண்டிப்பாக முத்தி பெறும். இதுதான் விதி. ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இறப்பு காரியம் சொல்லி சாஜும் வீட்டுக்கு போனீங்கன்னா, மற்றவங்க யாருக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் எல்லாத்துக்கும் தான் அப்படி செய்யணும் எல்லாரும். ஆனால் அது கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய கருத்து என்னென்னா, ஏன்னா வழக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க தமிழங்க, அதை தான் பின்பற்றோம், இதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் தர்மமாக நான் சொல்கிறது, சாஸ்திரம் என்ன சொல்லணும் இல்லையா உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி தாய்க்கு தந்தைக்கும் குருக்கும் கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து மண் அகல் விளக்கு சாணம் பூசி இந்த காயத்ரி மந்திரமான கிருஷ்ண பரமாத்மா காயத்ரி மந்திரம் சொல்லி அவர் ஆத்மா முத்தி பெற வேண்டும். ஏன்னா காசியில் எல்லா பிண்ட பிரசாத பிரேதம் காதலையும் ராம் 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 சொல்லி சிவபெருமான காலபைரவ அம்சம் சிவபெருமானே சொல்கிறாரான்னு பேரும் சொல்லுது. ராம் ராம் சொல்கிறாங்களாம். ஏன்னா அவர் முத்திக்கு போகணும், கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்லி. அதனால் இறப்பு தயவுசெய்து தீட்டு நினைக்காதீங்க. இறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் குருக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த விஷ்ணு பாதம் தயவுசெய்து இது தமிழனுடைய சொத்து.
நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு கண்டுபிடிச்ச விஷ்ணு பாதம். இந்த விஷ்ணு பாதம் எங்கே இருக்குன்னா காயாவில் இருக்குது. காசிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும், காயா இருக்குது. மொத்தம் 12 பாதம். இப்போ தான் விஷ்ணு பாதம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ருத்ரபாகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ருத்ரபாகம் ஒரு பாகம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு 10 பாகம் இருக்குது. அது கண்டிப்பாக வருங்காட்டில் இது பூமியிலேருந்து தென்படும், வெளியே வரும். இப்போ விஷ்ணு பாதம் எல்லாரும் வீட்டில் வச்சுருக்கணும். சிராத்தம் கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும். கற்றுக்கிட்டு எளிய முறையில் செய்யணும். இப்போ ஏன் இந்த விஷ்ணு பாதம் நான் காமிக்கிறேன்னா இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்தது நாளைக்கு நான் பவித்ரா மோதிரம், எல்லாரும் பவித்ரன்னு ஒரு மோதிரம் இருக்குது, அது கண்டிப்பாக போட்டு தான் சிராத்தம் பண்ணணும். ஏன் இதை வலி ஊத்துறேன்னா, எப்போ என்னோட உபாசனை மார்க்கமாக இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மைன்னு தெரிய வரும்போது இது ரவிகுரு உண்மை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குங்க, செய்ய பாருங்கள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா, அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்ம பரம்பரையில் குடும்பத்தில் துர்மரணம் அடைவது, அற்பாயில் அடைவது, தப்பாச்சுக்காரங்க தற்கொலை பண்ணி இருப்பது, அடிப்பட்டு இருப்பது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு மாத்ரு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி யார் ஒருத்தவங்க சித்தருக்கு மாதிரி ஜீவ சமாதி அடைகிறாங்களோ, உடம்பை உயிரோடு இருக்கும்போது உடம்பை ஆத்மாவை பிரம்ம கபாலத்துலேருந்து வெளியாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, தனிஞ்ச வாயுவை நிப்பாட்டி, அது குண்டலி யோகத்துக்கு போனோம். அந்த ஜீவன் இதுக்கு மட்டும் அந்த சாஜ்யத்துக்கு ஒண்டி தான் அந்த ஜீவன் நேர கைலாசம் வைகுண்டம் போதும். அப்போ அந்த குடும்பத்துக்கு புனிதம் கிடைக்கும், உத்தமமான ஒரு நர் யோகம் கிடைக்கும். இல்லைன்னா மற்றவங்க நோய்வாய்ப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு மாத்திரு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்ம இந்த சிராத்தம் பிண்டை வச்சு செய்வது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஷோ உங்களுக்கு தெரியும், பெரிய மகான், அமெரிக்காவில் இருந்தார். அவர் பேசக்கூடாது சொல்லி வாய் கட்டு போட்டாங்க வெள்ளைக்காரவங்க ஒரு காலத்தில். ஏன்னா அவர் ஒரு முறை மைக்கு போட்டு பேசினார்னா எல்லாம் இந்து மதத்துக்கு வந்துடுவாங்க, அவ்வளோ ஒரு ஞானம் பெற்றவர். அவரை எல்லா வெள்ளைக்காரங்களும் சில பேர் குறை சொன்னாங்க, அவர் சொன்ன உபதேசத்தை தப்புன்னாங்க, என்னமோ சொன்னாங்க. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னுக்கு அவர் சொன்னார் எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது நான் இன்றைக்கி என்னோடய உடம்பை பூத உடலை பூமியை விட்டு, என்னோடய ஜீவ உடம்பை பூமியில் விட்டுட்டு என்னோட ஆத்மாவை நான் பிரம்ம கபாலத்துலேருந்து நான் சகசிராம காமலத்துக்கு நான் வெளியாக்கிடுவேன். என் உடம்பை 13 நாள் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா, ஒரு நோய் இருக்காது, என் உடம்பு அழுவாது, என் உடம்பு சூடாகவே இருக்கும்னு சொன்னார். யாரும் நம்பலை. அதே மாதிரி அவர் உடம்பை வைத்து பூத உடலை வைத்து பிரம்ம கபாலத்தில் அந்த ஆத்மா வெளியாக்கி உடம்பு 13 நாள் டெஸ்ட் பண்ணாங்க. அவர் உடம்பு அப்படியே இருந்தது, அழுவாமல், ஒரு துர்நாற்றம் அடியாமல், இறைவனுக்கு சமமாக பாவித்து ராமானுஜன் இருக்கார் பார்த்தீங்களா ஸ்ரீரங்கத்தில், அந்த மாதிரி ஒரு உடம்பு அப்படியே இருந்தது. அவர் ஜீவ சமாதி பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிற நம்பினாங்க, அவர் சொல்கிறது உண்மைதான்ட்டு. அதே மாதிரி இந்த சிராத்தத்துக்கு ரொம்ப முக்கியம் பீஷ்மர் தான் தாய் தந்தை. யாருன்னா பாண்டவர் யுத்தத்தில் மகாபாரதத்தில் எல்லாத்துக்கும் குருவாகவும் தந்தையாகவும் எல்லாம் இருந்தவர் தான் பிதாமகர் பீஷ்மர். அவர் கிருஷ்ண பரமாத்மாவோட மந்திரத்திலே பீஷ்மர் பாவாசனம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் தான் இந்த விஷ்ணுவோடைய சகசிராமத்தை கொடுத்தவர் பூமிக்கு, மக்களுக்கு. அப்போ இந்த விஷ்ணு பாதத்தை வச்சு தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்ணிட்ட பிறகு தான் அந்த சாதத்து மேலே இந்த விஷ்ணு பாதத்தை வச்சு பூஜை பண்ணிட்ட பிறகு தான் அதன் பின் அந்த பிண்டத்தை பொறித்து சிராத்தமே செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் சாஸ்திரம். சரி, இப்போ நான் பெரிய ஆடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த கோயிலை செய்கிற பரிகாரத்துக்கு தயவு செய்து என்னோடய வழிபாடை கேட்குறவங்க குருக்கள்கிட்ட போய் அனுமதி வாங்குங்க தயவு செய்து. ஐயா நான் பலவிளக்கு ஏற்றலாமா? சில கோயில் குருக்களுங்க அனுமதி கொடுப்பாங்க, சில கோயில் குருக்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எந்த கோயிலை அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த கோயிலில் போய்ட்டு செய்யுங்களேன், பலவிளக்கு போடுங்களேன், பாவக்கு அபிஷேகம் பண்ணுங்களேன், பூசணிக்கு அபிஷேகம் பண்ணுங்களேன். ஏன்னா குருக்கள் அனுமதி இல்லாமல் கோயில் எந்த வழிபாடும் செய்யக்கூடாது. அவர் மனசை நோக்காமல், நான் அடிக்கடி சொல்ல, குருக்கள் மனசை நோக வைக்காதீங்க. சில பேர் ஃபோன் பண்ணி எடுத்து கேட்குறாங்க, நான் போய் பாவக வழக்கு ஏற்றுனா அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்கட்ட. நீங்கள் தெரிஞ்சவங்க குருமார்கிட்ட போய் நீங்கள் கேட்க, எவ்வளோ கோயில் இருக்குதே. சரி, பைரவரே இல்லை, விநாயகர் கண்டிப்பாக இருப்பார் இல்லையா, சின்ன கோயில், அவர்கிட்ட குருக்கள் கண்டிப்பாக ஐயா நான் பல விளக்கு போட முடியுமா, விநாயகர் நினச்சி விநாயகருக்கு பைரவ விளக்கு போடலாம், தாராளமாக முடியும். ஏன்னா நம்ம 2008 நம்ம முதல் பைரவ விட ஆரம்பிக்கும் போது போல் ரவி குருக்கள் எனக்கு 2 கோயில் தான் அனுமதி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு பெருமையாக பேசலை. எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இங்கே அனுப்பலாம் ஐயா, நாங்கள் பலவளுக்கு ஏற்ற வரோம்னு சொன்னவர் புந்தோங்கில் தொலைக்கோடிங்கில் குங்குமாங்கி கோயில்
அந்த கோயில் தலைவர் பேர் எடுத்துல அந்த கோயில் குருக்கள் அப்போ நடராஜ ஐயர் இருந்தார். அவர் இப்போ சாஜியம் அணிஞ்சிட்டார், இறந்துட்டார். நல்ல மனுஷன். அவர் சொன்னார், ஐயா இங்கே பைரவர் இருக்கார், நீங்கள் மக்களை அனுப்புங்க, நான் போட வரும், நாங்கள் எதுவும் தடுக்க மாட்டேன். மக்கள் கட்டிட போடுறோம் போட்டோம், எப்போ மக்களை உணரும் போது மாறிக்கிட்டோம். அவர் தான் எனக்கு அனுமதி கொடுத்தார். தலைவரும் அதே தான் சொன்னார். ரெண்டாவது வந்து தஞ்சனம்தான் இப்போல தஞ்சனம்தானில் சவுத்வாத் முருகன் கோயிலில் தலைவர் இருந்தார். அவர் பேர் வந்து நல்ல மனுஷன். அவர் வந்து பேர் நல்ல பேர் வரமாட்டு பாருங்க, ராஜேந்திரன். அவர் ராஜேந்திரன். அவரும் என்கிட்ட சொன்னார், ஐயா இங்கே 2 கோயில், அவரும் வந்து அவர் கோயிலில் வயது வச்சுருந்தார் அப்போ 2008. ஐயா இங்கே உள்ள மக்கள், நான் வந்து பிரிச்சாமல் தான் இப்போ இருந்தேன், தாமன் பகோஸ் மலரில் தான் இருந்தேன், கிட்ட தான் தஞ்சாவூர் தக்க சொன்னார். ஐயா மக்களை எங்கேயும் அனுப்புங்க, நான் வந்து அனுமதி கொடுக்குறேன், மக்கள் போட்டும் பலன் பார்த்துட்டாங்களாம். ஏன்னா நம்ம வந்து மக்கள் ஒரு வழிபாடு செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க நம்ம குழப்பக்கூடாது. அவங்களுக்கு உணரும் போது அவங்க மாறிக்குவாங்க. ஐயா அப்போ இங்கேயும் நீங்கள் அனுப்புங்க, நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 2 கோயில் நிர்வாகம் தான் எனக்கு அனுமதியே கொடுத்தது. மற்ற கோயிலில் கொஞ்சம் பிரச்சனை பண்ண அனுப்ப மாட்டாங்க. நான் இப்போ என்ன ஜாதகம் பார்க்குறாங்க, பரிகாரம் செய்யுதுன்னா இது 2 கோயில் தான் அனுப்பேன். ஆனால் இப்போ எல்லா கோயிலையும் பயிர் வச்சு எல்லா மக்களும் இப்போ வழிபாடு செய்கிறாங்க. அது சந்தோஷம். ஏன்னா மக்கள் புரிஞ்சுட்டாங்க இல்லையா, மக்கள் உணர்ந்துட்டாங்களே. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இது மனசை யாரும் நோக வைக்கல. ஒரு குருக்கள் 2009 என்கிட்ட வந்து நேராக வந்து என்னை பார்த்தார். ஐயா நீங்கள் பயிர் வழிபாடை பற்றி சொல்கிறீங்களா, உண்மையா அப்படி இப்படி என்னமோ பேசினார். தவறாக தான் பேசினார் வச்சுக்கல. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு தெரிஞ்ச நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எனக்கு சண்டை போட தான் வந்திருக்கீங்க, நல்லா தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஒன்று நான் முன் வைக்கிறேன். நீங்கள் வந்து உறுதிமொழி வைங்க. என்ன உறுதிமொழினா, சத்தியம் பண்ணுங்க உங்கள் இறைவன் மேலே. நான் சத்தியம் பண்ணுறேன், என்னோட முன்னோர்கள் பரம்பரையாக குருமார்கள், இறைவனை உணர்ந்தவங்க, நான் பிறந்ததும் வளர்ந்ததும் கோயில், இன்ன வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்துறதில்லை, யார் காசு ஆசைப்பட்டதில்லை. நான் தர்மமாக நான் சொல்லி கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் என் பேச்சைக்கிறன்னு நல்லா இருக்காங்க. இது சத்தியம் சொல்லி நான் கும்புற பைரவ மேலே நான் சத்தியம் பண்ணுறேன். அப்போ நான் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பிள்ளைங்க சத்தியம் பண்ணியிருப்பேன். நீங்கள் சத்தியம் பண்ணிக்கல உங்கள் கடவுள் மேலே சொன்னேன், சாமி பார்த்தாரு போயிட்டார். எந்த ஒரு வழிபாடு செய்கிற குருமார்கிட்ட உறுதிமொழி எடுங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன், நான் உணர்ந்திருக்கேன். நான் பரம்பரை பண்டார குருமார்கள், நான் இடையில போந்து கற்றுக்கிட்டு வந்ததில்லை. நான் இறைவனை உணர்ந்து இந்த பரிகாரத்தை பரம்பரையாக நான் சொல்லிக் கொடுத்து என் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் இன்ன வரைக்கும் சத்தியமாக யார் காசுக்கும் ஆசைப்பட கிடையாது, யார் காசும் ஆசைப்பட மாட்டேன். நான் ஹோமம் செஞ்சால் குரு தட்சணை வாங்குவேன், அது என்னோடய தொழில். நான் ஜாதகம் பார்த்தா குரு தட்சணை வாங்குவேன். ஆனால் இன்னும் எனக்கு ஆத்மா சிசிய பிள்ளைங்க இருக்காங்க, இன்ன வரைக்கும் எனக்கு குரு தட்சணை மாதம் போட்டுக்கிட்டு தான் வராங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்துக்கு ஏற்ற 10% இன்ன வரைக்கும் சத்தியம். அதுவும் சத்தியமாக, அதுவும் உண்மைன்னு சொல்லணும் இல்லையா, அதுவும் சத்தியம் சொல்லணுமா இல்லையா, உண்மைன்னு சொல்லணும் இல்லையா. நான் இன்ன வரைக்கும் யாரும் ஏமாத்துறதே இல்லை. நான் சத்தியமாக நான் கும்புற புவனேஸ்வர் பைரவமான சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுங்கன்னு பார்த்தாரு, சாமி போயிட்டார். அந்த மாதிரி யார் இந்த மாதிரி சத்தியம் பண்ண மாட்டாங்க. உண்மையான குருமார்கள் மட்டும்தான் சத்தியம் பண்ணுவாங்க. இறைவனை உணர்ந்தவங்க, பைரவரை உணர்ந்தவங்க, அவங்க கும்புற கடலில் உணர்ந்தவங்க. எனக்கு இன்னும் எவ்வளோ சிசிய பிள்ளைங்க என் பரிகாரங்க நல்லா வந்தவங்க. இன்னும் எனக்கு குரு தட்சணை ஒரு 60 வயசு ஒரு மனுஷன், எனக்கு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர், அவர் 1500 தான் சம்பளம் வாங்குறாரு, ஜாகா வேலை பார்க்குறாரு. மாதம் எனக்கு 10 வள்ளி அக்கௌண்ட்டில் போடுறாரு. நான் ஏயா நீங்கள் போடுறீங்க, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி வேணும், நீங்களும் 1500 சம்பளம் இல்லையா. நான் ஒரு காலத்தில் ரொம்ப மனவேதனையாக இருந்தேன், என் பிள்ளைங்களாம் கல்யாணம் முடிக்கலை. நீங்கள் சொன்ன பரிகாரத்தை பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிருந்தேன். இப்போ என் பிள்ளைங்க நல்லா கல்யாணம் சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு படிக்கணும் இல்லையா, 10 வழியாவது எடுத்துக்கங்கய்யா. நான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். அதே எனக்கு பெரிய கோடி. ஒரு வயசான ஒரு தாத்தா, 60 வயசு இருக்கும், ஜாகா வேலை தான் செய்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ வழிபாடு செஞ்சு ஜெயமாகாமல் இந்த பைரவ புகழ் வழிபாடு செஞ்சு இன்றைக்கி, ஆனால் அவர் சிராத்தம் செய்கிறாரு. தெரிஞ்ச ஒரே காயத்ரி சொல்லி சிராத்தம் பண்ணி நல்ல பலன் பார்த்தாரு. இன்ன வரைக்கும் தேங்காயில் விளக்கு எடுத்துருக்க, பூசணிக்காயில் வாங்க முடியாது, தேங்காயில் விளக்கு மிளகு கட்டி பழங்களை விளக்கு தராது. இதுதான் சத்தியம். பைரவ மேலே சத்தியம் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அந்த குருக்களை. பண்ணிவிட்டு பேசுங்க என்கிட்ட, எனக்கு வாதத்துக்கு வாங்க. நீங்கள் வேலை செய்கிற கோயில், அது கோயில் வேலை செஞ்சார், உங்கள் கோயில் அம்பாள் மேலே நீ உண்மையானவன், நீங்கள் உண்மையான மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க, காசுப்படாமல் தர்மமாக இருந்து மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து நல்லா ஆய்க்கு நல்லா வந்திருக்காங்க, நீ சத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட வாதத்தை வாங்க சொன்னேன், தான் போயிட்டார். எந்த ஒரு குருக்களும் உண்மையான இறைவனை உணர்ந்தவொன்னு இந்த மாதிரி பேசுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து உணர்ந்திருக்கேன்.
நான் இன்ன வரைக்கும் 16 வயசுல நான் கோயில் வேலை செய்கிறேன். நான் பிறந்ததே கோயில் தான், எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் அம்மா பார்த்தவங்களாம் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல வழிபாடு. இப்போ கூட நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம குரு பேட்பின் உமா அம்மா சொல் பேச்சு கேட்டு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் என்னை தப்பாக பேசுகிறவங்க எத்தனை பேர் அடிபட்டு இருந்திருக்காங்க, அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். என் கூட உள்ளவங்களுக்கு என்னை வந்து பின்னால் குறை சொன்னவங்க, என்கிட்ட கற்றுட்டு போனால் இன்னும் என் ஆத்மா சிசிப்பிள்ளைங்களாம் இருக்காங்க. என்கிட்ட கற்றுக்கிட்டு போய் என்னை குறை சொன்னவங்களும் நாசமாக போயும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா ஏன்டா மற்ற பேச்சு கேட்டு என்னை குறை சொன்னீங்க, நான் நல்லது தாண்டா சொல்லி கொடுத்தேன், ஏன்டா அப்படி பாவத்தை உள்ள பாவத்தை தீர்க்க முடியல, ஏன்டா அந்த பாவத்தை அணிவிக்கிறீங்க என்னை குறை சொல்லி அடிப்பட்டு செத்தவனுங்களும் இருக்கானுங்க. பைத்தியம் பிடிச்சி அலையிறானுங்க இன்னும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இறைவன்கிட்ட உண்மையாக இருங்க, குருக்கிட்ட உண்மையாக இருங்க, அப்பாட்ட உண்மையாக இருங்க, அம்மாட்ட உண்மையாக இருங்க. இதுதான் வேதம். அதே மாதிரி இந்த விஷ்ணு பாதம், ஓம் கிரி நமச்சிவாய பைரவ சிவம், இந்த விஷ்ணு பாதம் யாருக்கு வேணும்னா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலை, நான் ஆன்மீகத்தோட குரு, ஆன்மீக குரு. இந்த விஷ்ணு பாதம் உங்களுக்கு வேணும்னா நம்ம உமா அம்மா தொடர்பு கொள்ளுங்க. பிரசத்துவான காசி கால பண்டார பைரகாத் மலேசியாவுடைய குரு பேட்பின் உமாதேவி அம்மா, கோஷம் 1 4 3 கோஷம் 9 6 7 கோஷம் 7 கோஷம் 1 4மா. இவங்க வந்து கண்டிப்பாக இவங்க தான் எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தது, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப விலை இல்லை, சீப் தான். ஒரு 50 வெள்ளி 60 வெள்ளி கூட தான் வரும். இப்போ வேணால் கொஞ்சம் ஒரு 10 20 வெள்ளி ஏற்றிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஜாமான் விலை ஏறி இருக்குதுல்ல, எல்லா ஜாமான் பவுனு தங்கம் எல்லாமே. இது வந்து செப்பு வெங்கலம். அப்போ நாங்கள் காசி கண்டிப்பாக போவோம். நாங்கள் போய்ட்டு அங்கே பைரவ யாகம் பண்ணுவோம், அநாத பிரேதம் எடுத்து சுபாடக்கம் பண்ணுவோம். அது பிறகு சொல்கிறேன். இப்போயும் பாருங்கள் 21 நிமிஷம் பேசிட்டேன், இதுக்கு முன்னாடி பேச முடியாது. இன்றைக்கி நான் வந்து நேற்று உஷா கோஷிகாண்டி பற்றி பேசினேன், இன்றைக்கி விஷ்ணு பாதை பற்றி பேசியிருக்கேன். நாளைக்கு நான் பவித்ரா மோதிரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம ரிஷிகள் எவ்வளோ அற்புதமான மந்திரம், எவ்வளோ அற்புதமான விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இது தெரிஞ்சுக்கங்க. காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனவங்கிரி நமசிவாய பைரவ சிவம்.